ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன டிஎன்பிசியில் புதுசாக சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப பயத்தில் இருக்கீங்களா? பயப்படவே தேவையில்லை. நமக்கு தமிழ் சிலபஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பெருசாக எந்த சேஞ்சுமே பண்ண கிடையாது, நமக்கு பெனிஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. இலக்கணத்தில் 85 கொஷின்ஸ் போடுற மாதிரியும், நம்ம நார்மலாக படிக்கிற தமிழ் அறிஞர்கள் அப்புறம் உரைநடை இதிலிருந்து 15 கொஷின்ஸ் போடுற மாதிரி தான் நமக்கு தமிழ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சது தான், ரொம்ப கம்மியாக தான் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கு. அந்த புதுசாக படிக்கிறதுமே நம்ம ஜென்ரலா தமிழ் நாலேஜ் இருக்கிறவங்க பாஸ் பண்ணலாம், தமிழ் நாலேஜ் இருக்கிறவங்க நம்ம அந்த கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான சிலபஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம சிலபஸ்ல என்னென்ன ஆல்ரெடி இருந்திருக்கு, அதாவது சிலபஸ்ல ஓல்டு சிலபஸ்ல இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லோ கலர்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருந்தது. ஸோ பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, வேர்ச்சொல்லறிதல், வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினை எச்சம், அப்புறம் வினையாளரின் பெயர், இது எல்லாமே நம்ம ஓல்டு சிலபஸ்ல பார்த்ததுதான். ஓகேவா? ஸோ நம்ம புதுசா என்னென்ன இருக்கு, புதுசா ஆட் பண்ணது எல்லாமே நம்ம ஸ்கை ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்டா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதை நீங்க நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. மீதி எல்லாமே இப்ப பாருங்களேன், நம்ம தமிழ்ல மொத்தம் அழகு முன்ன லாஸ்ட் சிலபஸ்ல ஓல்டு சிலபஸ்ல 3 அழகு தான் இருந்துச்சு. இலக்கணம், தமிழ் அறிஞர்கள், அப்புறம் தமிழோட இலக்கியம், இது 3 தான் இருந்துச்சு. தமிழ் அறிஞர்கள், தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், இது 3 தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தமிழ் இலக்கணம் இலக்கணத்தையே 7 இயலா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த 7 இயல முன்ன ஒரு இயலா கொடுத்த இலக்கணத்தை 6 இயலா பிரிச்சுட்டு மீதி இருக்கிற 2 இயலையும் ஒரு இயலா சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த இலக்கணம் நம்ம ஈஸியா கிராக் பண்ண முடியும், ஈஸியா போடவும் முடியும். பாருங்க, அழகு 1ல இலக்கணத்துல 25 கொஷின்ஸ் கேட்க போறாங்க. ஒவ்வொருத்துக்குமே இதுல எவ்வளவு கொஷின்ஸ் கேட்க போறாங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்ததுதான் இதோட ஹைலைட்டே. ஓகேவா? இலக்கணத்துல 25 கொஷின்ஸ். இதுல இருந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை. சந்திப்பிழைனா என்ன மாதிரி சந்திப்பிழைனா குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, இந்த மாதிரி மயங்கொலி எழுத்துக்கள் படிச்சிருக்கோமா, அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாம இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டி எழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை அறிதல், இது எல்லாமே சந்திப்பிழையை வச்சும் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அடுத்து சொல்லு, இது எழுத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சொல், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி இருக்கிறது பார்க்க போறது கிடையாது, எது புதுசா ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேவா? ஹைலைட் பண்ணியிருக்கோம்னா அதுல என்ன மாதிரின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல்னு சொல்லி புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, இது எல்லாமே கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இதுக்கு நமக்கு தெரியும், பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு, பயிலுதல் சிறப்பா எழுதுதல் சிறப்பா, இது எல்லாமே பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு தொடரில் பிழை திருத்தம், நேற்று மழை பெஞ்சது அப்படின்னா நேற்று மழை பெய்தது, இந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதணும்னு சொல்லி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவங்க எக்ஸாம்பிளோட கொடுத்தனாலதான் நமக்கு சிலபஸ் பெருசா தெரியுது. ஸோ நீங்க சிலபஸ் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படாம லைன் பை லைன் நீங்களே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிலபஸ் இது எல்லாமே நம்ம படிச்ச கொஸ்டின்ஸ் தான், நம்ம எல்லாருமே பார்த்த கொஸ்டின்ஸ் தான் தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு முறை படிச்சிடுங்க. இதுல உங்களுக்கு நியூவா இருக்கிறது என்னன்னா இப்போ சொல்ல போறேன். ஸோ 2 வினைச்சொற்கள் வேறுபாடு அறிதல் பார்த்துட்டோம். அடுத்து நியூவா என்ன இருக்கு அப்படின்னா இந்த குறியீடுகள், கால்புள்ளி. இப்போ சென்டென்ஸ்ல எப்படி ஒரு நேர்கூற்று தொடர் இருந்துச்சு அப்படின்னா அதுல எங்கெங்கெல்லாம் கொட்டேஷன் யூஸ் பண்ணோம், எங்க காற்புள்ளி, அதாவது கமா, செமிகோலன், இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். இது நம்ம 10th ஸ்கூல்லயே நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கும். அது இத்தனை நாளா நமக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்டது கிடையாது. ஸோ இப்போ அதை ஆட் பண்ணியிருக்காங்க. நிறுத்தல் குறியீடுகள், எங்கெங்க நம்ம நிறுத்தல் குறியீடுகள் எந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன மாதிரி நம்ம ஆக்சுவலா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், நிறுத்தல் குறியீடு எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சென்டென்ஸ் கரெக்டா எழுதணும். அது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்துருக்காங்க புதுசா. அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் சொல்லி அழகு 5 கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணுமே இல்லை, நம்ம 10th இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ்னு சொல்லி ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேசேஜ்ல இருக்கும், அதாவது இந்த பேராகிராஃப்ல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப தமிழ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த அழகு 5 ஃபுல்லாவே கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அப்புறம் செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல். ஓகேவா? ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரி, அதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பழமொழி பொருளறிதல், இது எல்லாமே
நம்ம ஆல்ரெடி பழமொழி பொருள் பார்த்ததுதான். ஓகேவா? ஆனா நமக்கு வந்து ப்ரீவியஸ், அதாவது இது வரைக்கும் வந்து சிலபஸ்ல வந்து கிடையாது, இந்த சிலபஸ்ல தான் வந்து இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க அழகு 6ல, இது நமக்கு தெரிஞ்சதுதான். வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல வந்து என்ன வேர்டு அப்படின்னு கேட்பாங்க. இது எங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். இது ஆல்ரெடி கொடுத்ததுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. பென்டிரைவ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, பென்டிரைவ்னா என்ன, பிரிண்டர்னா என்ன, கம்ப்யூட்டர், கீபோர்ட்னா என்ன, அதாவது கம்ப்யூட்டர், கணிப்பொறி, கீபோர்டு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ் மீனிங் என்னன்னு படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நாங்க கேட்போம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல். இந்த மாதிரி இதுதான் வந்து நமக்கு புதுசா இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நம்ம படிச்சதே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 7 நமக்கு 2 இதா வச்சிருந்தாங்க. அதாவது தமிழ் இலக்கியம் ஒரு பகுதியாகவும் தமிழ் அறிஞர்கள் ஒரு பகுதியாகவும் வச்சிருந்தாங்க. அறிஞர்களும் அவரோட தமிழ் தொண்டும். ஆனா இது ரெண்டையும் சேர்த்து ஒரே அழகுல வச்சு இதோட கொஸ்டின் வெயிட்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 15 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். எவ்வளவுனா 15 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து இதுல இருந்து கேட்க போறாங்க. ஸோ நம்ம இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதை விட அந்த 85 இலக்கணம் கொஸ்டினுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தமிழை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் நம்மளால பாஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த தமிழ் அறிஞர்கள் என்ன இருக்கு, முன்னாடி வந்து 25 அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ 20 அதிகாரமா குறைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 25 அதிகாரத்துல கொடுக்காத அதிகாரங்கள் என்னென்ன இருந்துச்சு இதுல கொடுத்திருக்காங்கன்னா, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, நட்பாராய்தல், புறங்கூறாய்மை மற்றும் அருளுடைமை. இது எல்லாமே வந்து நம்ம புதுசா படிக்க போற அதிகாரங்கள். மீதி அதிகாரங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சது. இதுதான் திருக்குறள்ல கொடுத்திருக்க சேஞ்சஸ். ஓகேவா? அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், தமிழ் சான்றோர்கள் என்னென்ன புதுசா ஆட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். முக்கியமா பாரதியாரை எடுத்துட்டாங்க. பாரதியார் பத்தி அவங்க கொடுக்கவே கிடையாது. பாவேந்தர் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாவேந்தர் கொடுத்திருக்காங்க. டி.கே. சிதம்பரநாதர் கொடுத்திருக்காங்க. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கொடுத்திருக்காங்க. அடுத்து புதுசா கொடுத்தது மட்டும் தமிழ் ஒளி உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன், இவங்க எல்லாமே வந்து புதுசா கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாமே நமக்கு எங்க இருக்காங்க அப்படின்னா தமிழ் ஸ்கூல் புக் நியூ புக்ல இருக்கிறவங்க தான். முன்ன நம்ம படிச்சுட்டு இருந்தது ஓல்டு புக்ல இருக்கிறவங்க சேர்த்து படிச்சுட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து நியூ புக்ல இருக்கிறவங்கள கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது 6th to 10th நியூ புக். ஏன்னா இவங்க கொடுத்துருக்குது அப்போ SSLC ஸ்டாண்டர்ட் பேசிக் அந்த அடிப்படை பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர, அதுவும் எதுன்னு பாருங்க ஒழுங்கா, அழகு 7க்கான பாடத்திட்டம். அதாவது இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் சான்றோர்களும் மட்டும்தான் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கும். மீதி எல்லாமே நீங்க 12th வரைக்கும் எங்கெங்க சோர்ஸ் கிடைக்குதோ இலக்கணம், ஏன்னா அது வந்து காமன், நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த 85 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பேசிக்கான இல்லை நல்ல தமிழ் நாலேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு, 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி படிக்கணும். சரியா? சிறப்பு தமிழ் ஆல்சோ நம்ம வந்து அது இருக்க இலக்கணங்களும் நமக்கு லாஸ்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ சிலபஸ் இவ்வளவுதான் கொடுத்துட்டாங்க. ஆனா லாஸ்ட் டைமும் பாருங்க, இப்போ ஹைலைட் பண்ணாத நம்ம இலக்கணம்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே சிலபஸ்ல வந்து இல்லாம இருந்தது தான். ஆனா அந்த கொஸ்டின்லாம் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சிலபஸை வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே நம்ம எப்பயும் படிச்சதை வந்து ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம கேட்க சான்சஸ் நிறையாவே இருக்கு. நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இலக்கணத்தை வந்து 6th to 12th நியூ புக்கு, அப்புறம் அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழ், அப்புறம் 6th to 12th ஓல்டு தமிழ், சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்த்து இந்த கண்டென்ட்லாம் எங்கெங்க இருக்கு, அதாவது இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, இதெல்லாம் எங்கெங்க இருக்கோ எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒவ்வொரு வீடியோ, அதாவது எப்போ நாங்கள் ரெடி பண்ணி முடிக்கிறோமோ அட்லீஸ்ட் 1 week 1 வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். டீட்டெயில் நோட்ஸோட, அதாவது PDF வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து குரூப் 4 குரூப் 2 கண்டிப்பா தமிழ்ல வந்து நீங்க 80க்கு மேல தாராளமா போடலாம். அதாவது இலக்கணம் மட்டும் சொல்றேன். ஸோ இலக்கணம்ல 80, இதுல ஒரு 10 போட்டாங்கன்னா அப்படின்னா 90 above போட்டுடலாம். தமிழ்ல 90 above போட்டா மட்டும்தான் நம்மளால குரூப் 2 குரூப் 4 வந்து போக முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங்கா வர இலக்கண வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து
ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூலாம் கிடையாது. ஓகே, கொஞ்சம் நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுப்போங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாங்க, பெருசா சேஞ்ச் அப்படின்னா பெருசா இல்ல, நிறைய விஷயம் நமக்கு ஈஸியா ஆயிருக்கு. கொஞ்சம் ஒரு டாபிக் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான் மாறி இருக்கு. ஓகே, தமிழ் ஃபுல்லா சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், அப்படியே மேக்ஸ் ஜிஎஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் பார்த்துடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் எந்த சேஞ்சும் இல்லை, இதே தான் அப்படியே. நீங்க குரூப் 4 சிலபஸ் குரூப் 2 சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குமோ அதே தான் அப்படியே இருக்கு. அப்ப என்ன சார் சேஞ்ச் அப்படின்னா, கேட்கக்கூடிய கேள்விகள் மாறி இருக்கு. ஓகேவா சார்? நார்மலா மேக்ஸ் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது 15-10 இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப 15-10 சொல்லிடுறாங்க. எப்பவுமே என்ன மாதிரி வரும்னா, இதுல இருந்து மட்டும் ஒரு 20-21 கேள்வி வந்துடும். இந்த ஆப்டிடியூட் மேக்ஸ்ங்கிற பார்ட்ல இருந்து மட்டும் ஒரு 20-21 கேள்வி வந்துடும். இந்த ரீசனிங் பார்ட்ல இருந்து ஒரு 4 கேள்வி, 3-4 கேள்வி அந்த மாதிரி கேட்பாங்க எப்பவுமே. இப்ப இதுல இருந்து 15, இதுல இருந்து 10. அப்ப இதுல உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. சரி, வெயிட்டேஜ் அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு டாபிக் எதுவும் மாறி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, எப்பவுமே இந்த ரைஸ் வந்து ஒரு கேள்வி இருக்கும், நம்பர் சீரிஸ் வந்து ஒரு கேள்வி இருக்கும், ரீசனிங் அந்த லாஜிக்கல் விஷுவல் அது வந்து ஒரு கேள்வி அந்த மாதிரி இருக்கும். இப்ப 1 2 3 4 5 6 டாபிக் இருக்கு. 10 கேள்வி அப்படிங்கிறப்ப ஒரு டாபிக் வந்து நம்ம 2 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேவா? அவன் 4 கேள்வில இருந்து 2 டாபிக், இன்னும் 2 கேள்வி, 4 டாபிக் வந்து 2 கேள்வி வந்துடும். அப்ப 8 கேள்வி ஆயிரும். இன்னும் 2 டாபிக் வந்து 1 அந்த மாதிரி கேட்பாங்க. இதுல இருந்து மட்டும் நமக்கு எத்தனை கொஸ்டின் வரப்போகுது? 10 கொஸ்டின் வரப்போகுது. இதுல இருந்து 5 கொஸ்டின் வரப்போகுது. நார்மலா எப்பவுமே எப்படி இருக்கும், இந்த HCFLCM வந்து ஒரு 2-3 கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? சிம்பிள்டஸ் காம்பவுண்டஸ் வந்து ஒரு 3-4 கேள்வி கேட்பாங்க. ஏரியா வால்யூம் வந்து ஒரு 3-4 கேள்வி கேட்பாங்க. டைம் அவுட் வந்து ஒரு 2-3 கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இந்த வாட்டி அந்த மாதிரி கேள்வி வராது. ஏன்னா இதுல இருந்து மட்டுமே அவங்க 5 கேள்வி தான் கேட்கணும். இது இல்லாம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. நார்மலா சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு கொஸ்டின், பெர்சன்டேஜ் வந்து ஒரு கொஸ்டின். இந்த HCFLCM வந்து ஒரு 3 கேள்வினாலே 5 கேள்வி ஆயிடுது. ரேஷியோல ஒரு கேள்வி 6 கேள்வி. சிம்பிள்டஸ் காம்பவுண்டஸ் வந்து ஒரு 4 கேள்வினா 10 கேள்வி ஆயிடுது. சரிங்களா? அப்ப டைம் அவுட் வந்து 2 3 வந்தா 12 13. திரும்ப ஏரியா வரும்போது 2 கேள்வி கேட்க முடியும். இது இல்லாம இதுல சொல்லப்படாத டாபிக்ஸ், இப்ப ஏஜஸ் வயது கணக்குகள் இதுல கொடுக்கல, அதுல இருந்து கேட்பாங்க. ஆனா வயது கணக்குகள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்குள்ள வந்துடும். ஓகேவா? இது இல்லாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது பெர்சன்டேஜ் கூட இருக்கு, அதுல இருந்து வரும். ஆவரேஜ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி குறிப்பிடப்படாத ஒரு டாபிக் எல்லாத்தையும் தாண்டி ஏபிஜிபி, அரித்மெட்டிக் ப்ராசஸ், ஜாமெட்ரிக் ப்ராசஸ், கூடுதொடர் பெருக்கோடல் வந்து ஒரு 2-3 கேள்வியில வரும். அந்த டாபிக்லாம் இதுல இருக்காது. அப்படிங்கிறப்ப அப்பதான் வரும், எல்லாமே வரும். மார்க் மட்டும் தான் மாறி. இதுல இருந்து 10 கொஸ்டின், அதுல இருந்து 5 கொஸ்டின். மேக்ஸ்ல ஒரு டாபிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் கொஞ்சம் குறையும். இப்ப ஏரியா வால்யூம் வந்து ஒரு 3-4 கேள்வி கேட்டாங்களா, இனிமேல் அப்பெல்லாம் வராது, ஒரு 2-3 கேள்வி தான் வரும். எல்லா டாபிக் வந்து 2-3 கேள்வி தான் வரப்போகுது. சரிங்களா? ரீசனிங் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதான் மேக்ஸ் ரீசனிங். ஓகேவா? தமிழ் சொன்னவே சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். இனிமேட்டு வரப்போற வீடியோஸ்ல நம்ம அப்படியே கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நம்ம யூடியூப்லேயே வந்துடும். ஓகேவா? ஒரு டாபிக் நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 200 கேள்வி கேட்கறாங்களா, ஒரு 170 வரைக்கும். ஓகேவா? கண்டிப்பா நம்மளே உங்களை எடுக்க வைக்கலாம். நாங்களே உங்களை 170 வரைக்கும் எடுக்க வச்சிடறோம். அதை தாண்டி எடுக்கதான் உங்களோட வேலை. புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். இப்போ அப்படியே ஜிஎஸ் குள்ள போயிடலாம். ஓகே, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா யூனிட்டையும் மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ், எப்பவுமே சயின்ஸ்ங்கிறதுல என்ன இருக்குமோ அதே இங்கேயும் இருக்கு. ஓகேவா? என்ன இருக்குமோ அதே இருக்கு. லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. ஏன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தனி யூனிட்டா இருக்கும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் இல்ல. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் இல்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இப்ப சயின்ஸ் ரிலவெண்டா கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ இங்க வச்சுட்டாங்க. ஜியோகிராஃபி ரிலேட்டடா கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ இங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஹிஸ்டரி ரிலவெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க முடியாது, ஏன்னா ஹிஸ்டரி நடந்து முடிஞ்சது. பாலிட்டிக்ஸ் லெவல்ல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. ஓகே, எக்கனாமிக்ஸ் லெவல்ல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. ஏன்னா ஹிஸ்டரியில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க முடியாதுல்ல, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. என்ன மாதிரி இருக்குன்னா, அந்தந்த டாபிக் ரெலவெண்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அந்த ஒரு டாபிக் வந்து எவ்வளவு கேள்விகள். சயின்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ், 5 கேள்விகள். சயின்ஸ்ல 5 கேள்வி. நார்மலா சயின்ஸ்ல எப்படி சார் வரும் அப்படின்னா, ஒரு 7 8 அந்த மாதிரி வரும். 5 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 10 வந்திருக்கு சயின்ஸ்ல. இப்ப நமக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்க. சயின்ஸை தெளிவாக கொடுத்தாங்க, இந்த 5 கொஸ்டின் தான் அப்படின்ட்டு. இப்ப 5 கொஸ்டின் தான் சயின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுக்கான நம்ம படிக்க வேண்டிய சிலபஸ் அப்படியே இருக்கு. 6th 7th 8th 9th 10th புக்ல கூட சயின்ஸை படிக்கணும். ஆனா எல்லாத்தையும் பச்சா கேட்கக்கூடிய கேள்வி 5 தான். இப்ப என்ன விஷயம்னா, நீங்க சயின்ஸுக்கு உட்காந்து படிக்காம, ஓகே, சயின்ஸுக்கு உட்காந்து படிக்காம போனீங்கனாலே 5ல ஒரு 2-3 கேள்வி அடிச்சிடலாம். 5ல ஒரு 2-3 கேள்வி அடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்படி நீங்க சயின்ஸ் படிக்கணும்னாலும் பயாலஜி படிங்க. ஏன்னா பயாலஜி தான் அதிகமாக கேட்பாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ற டிஎன்பிஎஸ்சில
ஸோ பயாலஜி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பயாலஜியில் ஒரு 2, பிசிக்ஸில் ஒரு 2, கெமிஸ்ட்ரியில் 1 அந்த மாதிரி கேட்டாலே அது ஓகேவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் அதே சிலபஸ் தான். 10th ஜாகிரபி. ஓகேவா? 10th ஜாகிரபி தான் இதுல இருக்கு. ஸோ அப்படியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில் மினரல்ஸ். ஓகேவா? அதே தான். பாத்தீங்கன்னா இந்த ரேஷியல், லிங்குஸ்டிக் குரூப்ஸ், மேஜர் ட்ரைப்ஸ் பொறுத்தவரைக்கும் 12th ஜாகிரபியில ஒரு லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அது கவர் ஆகும். மீதிலாம் 10th ஜாகிரபி படிச்சாலே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அதனால ஜாகிரபி எலிமெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு இதே பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது மெயின் சிலபஸ்ல டைரக்டா இருக்கும். நீங்க மெயின் சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது டைரக்டா ஒரு யூனிட்டாவே இருக்கும். ஓகே, சோ அது கரண்ட் ரெலவெண்டா இருக்கும். அது வந்து இங்க வச்சிருக்காங்க. ஹிஸ்டரி எல்லாமே சேர்த்து 10 கேள்வி. இதை ஒரே யூனிட் ஆகிட்டாங்க. மொத்தம் 10 யூனிட் இருக்கும். ஓகேவா? இப்ப ஹிஸ்டரியையும் ஐஎன்எம்ஐ சேர்த்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின். சரிங்களா? சிலபஸ் பாத்தீங்கன்னா அதே தான். இந்த சைடுல ஆரம்பிச்சு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வரைக்கும் நீங்க எதை படிப்பீங்க? ஹிஸ்டரி படிப்பீங்க. ஏன்ஷியன்ட், மெடிவல் வரும். மாடர்ன் வரப்ப தேசிய மறுமலர்ச்சி. ஓகேவா? அப்படியே வரும். தலைவர்கள் உருவாதல் எல்லாமே வந்துடும். சரிங்களா? இப்ப இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா ஒரு சில சிலபஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் பழைய சிலபஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கு. சரிங்களா? அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நார்மலா குரூப் 4 சிலபஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி தனியா இருக்கும், ஐஎன்எம் தனியா இருக்கும். ஐஎன்எம் வந்து தலைவர்களோட முடிஞ்சிடும், ரவீந்திரநாத் தாகூர் அதர்ஸோட முடிஞ்சிடும். ஓகேவா? சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, பாத்துக்கோங்க. ஹிஸ்டரி ஐஎன்எம்ல இருந்து 10 கொஸ்டின் சேர்த்து 10 கொஸ்டின் தான். பாலிட்டி எப்பவுமே பாலிட்டி வந்து ஒரு 10 இருந்து 11 கேள்வி கேட்பாங்க. இந்த வாட்டி ஒரு 15 கேள்வி கேட்க போறாங்க. இனிமேட்டு 15 கேள்வி ஸ்ட்ரைட்டாவே சொல்றாங்க. 15 கொஸ்டின்ஸ். சிலபஸ் அதே தாங்க. அரசனுக்கு உருவாதல், முகவுரை, சிறப்புரைகள், அப்புறமா மத்திய அரசு, மாநில அரசு அந்த விஷயம், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி. சரிங்களா? அப்புறமா அதே தான் மத்திய அரசு நிர்வாகம், மாநில அரசு நிர்வாகம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு, லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து. ஓகேவா? அதே தான். கடைசியா சேர்த்துக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ். எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் சிஸ்டம்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இங்க டைரக்டா உள்ள வச்சிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடியதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 சேர்த்துட்டாங்க. ஓகேவா? தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யூனிட் 9 இது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 சேர்த்து விட்டாங்க. இப்ப எக்கனாமிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதே தான். நேச்சர் ஆஃப் இந்தியா, 5 இயர் பிளான், பிளானிங் ஆப்ஷன், நிதி ஆயோக், ரிசர்வ் பேங்க், பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, பினான்ஸ் கமிஷன், யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரிசோர்ஸ் ஷேரிங், ஜிஎஸ்டி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை. ஓகேவா? அடுத்து தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் குரோத், சிறப்பு திட்டங்கள், சோசியல் ப்ராப்ளம்ஸ், மக்கள் தொகை, கல்வி, ஹெல்த், உடல் நிலை, எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு, பாவர்ட்டி, வறுமை. சரிங்களா? இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்க்கான சிலபஸ் அப்படியே இருக்கு. அப்படியே இங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. HDI எடுப்போம்ல, அதுதான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அதுதான். அடுத்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்த சோசியல் எகனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகேவா? ரேஷனல் பெயின் ரிசர்வேஷன் பாலிசி. அதே தான். அப்படியே யூனிட் 9 சிலபஸ் எகனாமிக்ஸ் சிலபஸ் உண்டாக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஃபுல்லா அதுதான். கடைசியா இந்த கரண்ட் சோசியோ எகனாமிக் இஷ்யூஸ் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடியது. அதை கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப 20 கேள்வி கேட்க போறாங்க, 20 கேள்வி கேட்க போறாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம எப்பவுமே படிக்கக்கூடிய அந்த யூனிட் 8. எப்பவுமே படிக்கக்கூடிய யூனிட் 8. யூனிட் 8ல இருந்து நார்மலாவே ஒரு 15-18 கேள்வி கேட்பாங்க. 20 கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. யூனிட் 8 ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, அது திருக்குறள். ஓகே, அப்படியே திருக்குறள் நீங்க கட் பண்ணீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இயர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஓகே, ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்ஸ், சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கங்கள், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அறிஞர்னா அதே தான். அப்படியே சிலபஸ் தான். இதுல எந்த சேஞ்சும் இல்லை. 20 கொஸ்டின். இப்ப தமிழ் சொல்லிட்டாங்க, மேக்ஸ் பார்த்தோம். இந்த ஜிஎஸ்ஐ எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா நல்லா பாருங்க, மொத்தமா உங்களுக்கு 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சிலபஸ் நான் எப்போ சொல்றேன், எப்பவுமே ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு நீங்க கண்டென்ட் படிக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிலபஸை முதல் மனப்பாடம் பண்ணணும். சிலபஸை முதல் மனப்பாடம் பண்ணணும். சயின்ஸ் தான் யூனிட் 1. அதுல என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு எப்பவுமே தெரியும். சயின்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின், ரெண்டாவது ஜியோகிராஃபில இருந்து 5 கொஸ்டின், மூணாவது ஹிஸ்டரி வந்து 10 கொஸ்டின், பாலிட்டி வந்து 15 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 வந்து 20 கொஸ்டின், யூனிட் 8ல இருந்து 20 கொஸ்டின். பாருங்க, அது யூனிட் 6 மாத்தியே நமக்கு யூனிட் 8 தான் வருது. ஓகே, இது இப்போ யூனிட் 5. இப்போ நான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 4வது யூனிட், 5வது யூனிட், 6வது யூனிட் மட்டும் படிச்சீங்கனாலே 55 கொஸ்டின் வருது. நல்லா பாருங்க, 20,
20, 15, 55 கொஸ்டின். இந்த 55 கொஸ்டின்ங்கிறது நம்ம நார்மலா படிச்ச எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 பாலிட்டி யூனிட் 8 தான். இதுல இருந்து மட்டும் 55 கொஸ்டின் லம்ப கேட்கறாங்க. ஆனா இதை நம்ம இப்படி இன்னொரு ஆங்கிள் வச்சுப்பாங்க. இந்த 55 கொஸ்டின் மொத்த தமிழ்நாடு படிக்கும். மொத்த தமிழ்நாடு 55 கொஸ்டின்ல தீவிரமா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 55 கொஸ்டின் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு 45 கொஸ்டின் அழகா அடிக்கலாம். 55 கொஸ்டின் 45 கொஸ்டின் சாலிடா அடிக்கலாம். குரூப் 4 குரூப் 2 பிரிலிம்ஸ் சிலபஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுவும் படிச்சிருவாங்க 10 கொஸ்டின் ஹிஸ்டரி ஐஎன்எம் தான். அடுத்து ஒரு இது வரும். இப்ப பாலிட்டி பாருங்க ஸ்ட்ரைட்டா கொடுத்தாங்க. இப்ப ஹிஸ்டரி ஐஎன்எம்னா 10 கொஸ்டின். இப்ப இதுல எவ்வளவு வரும் அதுல எவ்வளவு வரும் அடுத்த கேள்வி வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 5 அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். அடுத்து எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 சேர்த்து 20 கொஸ்டின் கேட்கறாங்களே எப்படி பிரிப்பாங்க? 12 8 8 12 5 15 15 அப்படின்ட்டு. எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 10 10 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு 9 11 மாறலாம், ஒரு மாதிரி ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் சிலபஸ். நான் திரும்ப சொல்றேன், சிலபஸை பெருசா சேஞ்ச் ஓவர்லாம் பண்ணல, மாத்தல. நீங்க படிச்சதெல்லாம் அழைச்சு விட்டு திரும்ப மோனந்து பண்ணி சொல்ல போறது இல்ல. லைட்டா லிட்டில் பிட் கொஞ்சம் எடிட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க படிச்சதுக்கெல்லாம் கரெக்ட் தான். நீங்க பாட்டு படிக்கிற ஃபுல்லா படிச்சுட்டே இருங்க. தொடர்ந்து குரூப் 4 எக்ஸாம் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். குரூப் 4 குரூப் 2 அதோட வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு டாபிக் கவர் பண்ணலாம். தமிழ் மேத்ஸ் ஜிஎஸ் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 குரூப் 2 ரிலவெண்டா உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.